Hello my dear subscriber and viewers. Welcome back to Akshata 2023 channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா coding guidelines for central venous access procedure. ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வந்து சென்ட்ரல் வீனஸ் பெரிஃபரல் வீனஸோடைய கோடிங் கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் சிபிசி எக்ஸாமுக்கு. ஸோ இதில் வந்து இயர்லி வருது, இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வருது. அதனால் கைட்லைன்ஸ் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேசிக் டிப்ஸ் மட்டும் இதில் தான் தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்சஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இல்லை ஆன்டிபயோட்டிக்கு, கீமோதெராப்பி போடுறதுக்கு, இல்லை ஐவி ட்ரக் ஏதாவது இன்சர்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ளூயிட் போகிறது, இல்லை நியூட்ரிஷன் ஏதாவது அனுப்புறது, இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அக்சஸ் வச்சு அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்சஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கோடு பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோடு வந்து சென்ட்ரலி இன்சர்ட்டடா பெரிஃபரலி இன்சர்ட்டடான்றதை பார்க்கணும். அக்சஸோடைய கெத்திட்டர் அக்சஸ் பண்ணுற இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சென்ட்ரலியா பெரிஃபரலா. இப்போ நம்மளுக்கு புக்கிலே வந்து அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க நோட்ஸு. ஸோ சென்ட்ரலி இன்சர்ட்டட்னா ஜுக்குலர் வெயின், சப்க்ளேவியல், ஃபீமோரல் வெயின், இன்ஃபீரியர் வினா கவா கெத்திட்டர் என்ட்ரி சைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரலி அக்சஸ்ஸு கெத்திட்டர் அக்சஸ் வந்துடும். பெரிஃபரல் இன்சர்ட்டட் வந்து பேசிலிக்கு, செஃபாலிக்கு, சஃபானஸ் வெயின் என்ட்ரி சைட்டு, இது எல்லாமே வந்து பெரிஃபரல் எக்ஸஸ். ஸோ வெயின் எந்த வெயின் அப்படி ஜுக்குலராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது சென்ட்ரலி இன்சர்ட்டடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம வேர்டு வந்து டைரெக்டாக சென்ட்ரலி பெரிஃபரலி அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா அந்த புக்கில் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்களா எதெல்லாம் சென்ட்ரலி அக்சஸ், எதெல்லாம் பெரிஃபரல் அக்சஸ். ஸோ அந்த வேர்ட்லேருந்து கூட கொடுப்பாங்க. ஜுக்குலர், சப்க்ளேவியன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சென்ட்ரலு, பேசிலிக், சஃபாலிக்லாம் இருந்துச்சுனாக்கா வந்து பெரிஃபரல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது, சென்ட்ரலா இல்லை பெரிஃபரல் அக்சஸ் கத்திட்டரான்றதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா டனலா நான் டனல் கெத்திட்டரான்றதை பார்க்கணும். ஸோ டன்னல் கெத்திட்டர், நான் டனல் கெத்திட்டர்ன்றது டெஃபினேஷன் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டன்னல் கெத்திட்டர்ன்றது பிளேஸ்டு வெயின் பினித் தி ஸ்கின் லெவலில் லாங் டேர்ம் அக்சஸ் டு வெயின். லாங் டேர்மாக ஒரு ட்ரக்கை வந்து கொடுக்குறாங்க, அப்போ லாங் டேர்ம் அக்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் டனல். ஸோ டெம்ப்ரவரி ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறது வந்து நான் டனல். ஸோ வேர்டு டனல் நான் டனலான்றதை செக் பண்ணிக்கோங்க, எங்கே வந்து அதை வந்து வைப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்க, அக்சஸ் வந்து எந்த அக்சஸ், சென்ட்ரலா பெரிஃபரலா, அதுக்கப்புறம் டனலா நான் டனலாக வைக்கிறாங்களான்றதை பார்க்கணும். அப்புறம் டிவைஸ் வந்து வியா சப்க்யூட்டேனியஸ் போர்ட்டா, இல்லை வித் போர்ட்டா, வித்தவுட் போர்ட்டா, வித் பம்பா, வித்தவுட் பம்பான்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கோடு வந்து கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோடு எல்லா கோடுமே வந்து வித் போர்ட்டு, வித்தவுட் போர்ட்டு, ஏஜ் வைஸ் இருக்கும். ஸோ ஏஜ் பேசிஸ் கூட நம்மளுக்கு ஏஜையும் பார்த்துக்கணும். என்னென்ன பேஸ் பண்ணினா சென்ட்ரலா பெரிஃபரலா, டெனலா நான் டெனலா, ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் செக் பண்ணணும். போர்ட்டு வச்சுருக்காங்களா வைக்கலையா, பம்ப் வச்சுருக்காங்களா வைக்கலையா. ஸோ இந்த மாதிரி போர்ட் வியா போர்ட்டா வியா பம்பான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நம்ம கோடு கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த கோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் நம்ம செக் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான கோடு வந்து கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து இன்சர்ஷனுக்காக வராங்களா கெத்திட்டரு, ரிப்பேருக்காக வராங்களா, இல்லை அந்த டிவைஸ் வந்து அந்த கெத்திட்டரை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வராங்களா, இல்லை ரிமூவலுக்காக வராங்களா, பேஷண்ட் எதுக்காக வராங்கன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்சர்ஷனுக்காக, ரிப்பேராக. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு கோட் கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் இன்சர்ஷனுக்காக வராங்களா, இல்லை ஆல்ரெடி வச்ச கெத்திட்டரை ரிப்பேருக்காக வராங்களா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக, இல்லை ரிமூவலுக்கு வராங்களான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டனலா நான் டனலா, சென்ட்ரலி பெரிஃபரலி, பேஷண்ட்டோடைய ஏஜு, வித் போர்ட்டா வித்தவுட் போர்ட்டா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இன்சர்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கோடு எடுக்கணும். ஓகேவா?
இப்போ நம்மளுக்கு வந்து கோடு புக்லேயே ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலத்துல எந்தெந்த கோட்ஸ்லாம் வந்து சென்ட்ரலுக்கு ஒரு காலம், பெரிஃபெரல் ஒரு காலம், டனல்னா அதுக்கான கோடு, நான் டனலுக்கான கோடு, போர்ட்டுக்கு வந்து என்ன கோடுன்றது டேபிள்ஸ் வச்சே கொடுத்துருக்காங்க. நம்ம பேஸ் மேக்கர் மாதிரியே டேபிள்ஸ் வச்சு கூட நம்ம கோடு எடுக்கலாம். பட் டேபிள்ஸ் வச்சு கோடு எடுக்கும்போது அந்த கோடோடைய கீழே இருக்கிற பேரந்தட்டிக்கல் நோட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் கோடு கரெக்டாக இதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிளர் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த கோடுக்கு கீழே எந்த கோடு கூட கொடுக்கக்கூடாது என்ற டீட்டெயில்ஸு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள் கோடை. ஓகேவா? ஸோ அந்த டேபிள்ஸில் வந்து ஏஜ் வைஸு, அதுக்கப்புறம் டனல், நான் டனல், போர்ட்டு, பம்பு, சென்ட்ரலி, பெரிஃபெரல்ன்றதுக்கு டீட்டெயிலாக அந்த டேபிள்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே கோடு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ரிப்பேர், ரீப்ளேஸ்மெண்ட், ரிமூவலுக்கு வந்து சென்ட்ரலாக, பெரிஃபெரலாக, இன்சர்ஷன் கெத்திட்டராக, டென்னலாக, நான் டென்னலாக, வித்தவுட் போர்ட் பம்பா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர், ரீப்ளேஸ்மெண்ட், ரிமூவலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். இன்சர்ஷனுக்கும் அதே தான் பார்த்துக்கணும். ஸோ கோடு வைஸ் வந்து ஏஜ் கண்டிப்பாக பாருங்கள். ஏஜ் வைஸு கோடு வந்து பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கோடிங் கைட்லைன்ஸ்க்கு போகலாம். யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கெத்திட்டரை இன்சர்ட் பண்ணுறது, ரிமூவல் பண்ண வராங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கெத்திட்டரை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரிமூவலை வந்து கோடு கொடுக்க மாட்டோம், இன்சர்ஷன் கோடு மட்டும்தான் கொடுக்கணும். பட் இது வந்து வீனஸுடைய அக்சஸே வந்து செப்பரேட் அக்சஸாக இருக்குது. வைக்கிற நியூவாக ஒரு வைக்கிறது வந்து செப்பரேட் வீனஸ் அக்சஸ்ஸு. ஸோ ரிமூவ் பண்ணுறது வேறு ஒரு அக்சஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து ரிமூவல் ஆஃப் ஓல்டையும் இன்சர்ஷன் ஆஃப் நியூ அக்சஸையும் இன்சர்ஷனையும் ரிமூவலையும் ஒன்றா சேர்ந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸோடைய பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் இமேஜிங் கைடன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோடோடைய கேட்டகரிக்கு கீழவே வந்து ஒரு கோடுக்கு கீழவே வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணால் ப்ளீஸ் யூஸ் அப்படி டு நாட் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 76937 77001 வந்து அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ஃபைனல் கெத்திட்டர் பொசிஷனுக்காக சேம் டேவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் எக்ஸ்ரேவே கோடு கொடுக்கக்கூடாது. 36572, 36573, 36584 கோடு கூட செஸ்ட் எக்ஸ்ரேவே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனுடைய பர்பஸ் வந்து ஃபைனல் கெத்திட்டரோட பொசிஷனை வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றத சேம் டேவே செக் பண்ணாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் அடிஷ்னலாக செஸ்ட் எக்ஸ்ரேவோடைய கோடு. ஓகே, அதை செக் பண்ணும்போது இஃப் த கெத்திட்டருடைய டிப்போடைய லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம 52 மாடிஃபையரை வந்து 365727384 கோடு கூட 52 மாடிஃபையரை யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் மிட்லைன் கெத்திட்டர் ஆர் நாட் சென்ட்ரலி வீனஸ் அக்சஸ் டிவைஸ். மிட்லைன் கெத்திட்டர் வந்து வச்சுருக்காங்கன்னா அது வந்து சென்ட்ரலி அக்சஸ் வீனஸ் டிவைஸ் கிடையாது. அதுக்கான கோடு வந்து 36400, 36406, 36410 கோடை கொடுக்கணும். அதுக்கப்புறம் 71045, 71046, 7104748 வந்து தனியாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. எதுக்காகனா இப்போ டாக்குமெண்டேஷன் ஃபைனல் கெத்திட்டர் வந்து பொசிஷனை செக் பண்ணுறதுக்காக அப்படின்னாக்கா நம்ம தனியாக ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஓகே, கெத்திட்டர் வச்சதுக்கப்புறம் கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே இமேஜிங் கைடன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தனியாக பில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 76937 77001 வந்து பில் பண்ணக்கூடாது. எந்தெந்த கோடு கூட பில் பண்ணக்கூடாதுன்னா 36568, 69, 36572, 7384 இந்த செட் ஆஃப் கோட்ஸ் கூட நம்ம 76937 77001 தனியாக பில் பண்ண மாட்டோம். ஸோ இது இவ்வளோதான் கைட்லைன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடோடைய நோட்டு. இந்த நோட்டு வந்து தனியாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு சிபிடி கோடு டிஸ்கிரிப்ஷன் கீழேயே இருக்கிற ப்ராக்கெட்டில் ப்ளீஸ் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு கோடை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம கெத்திட்டர் இந்த கோடிங் கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறீங்கன்னா சென்ட்ரலாக பெரிஃபெரலாக செக் பண்ணிவிட்டு டனலாக நான் டனலாக வித்தவுட் போர்ட் பம்பா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஏஜ் செக் பண்ணணும்.
ஸோ பேஷண்ட் வந்து எதுக்காக வந்திருக்காங்க, இன்சர்ஷனுக்காகவா, ரிமூவலா, ரீப்ளேஸ்மெண்ட்டாக, ரிப்பேரா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கோடு கரெக்டாக எடுத்துக்கணும். அடிஷ்னலாக வந்து அந்த கோடோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கோடு கூட எந்த கோட்ஸை பில் பண்ணக்கூடாதுன்ற நோட்டையும் கரெக்டாக க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சிபிடி கோடை எடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேர்ட் சீரியஸோடைய கைட்லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த புது வீடியோவிலேருந்து ஃபோர்த்து சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எண்டோஸ்கோபி ப்ரொசீஜரு. ஸோ ஃபோர்த்து சீரியஸில் அதில் இருக்கிற முக்கியமான சிபிசிக்கு வர என்னென்ன கொஷின்ஸ்லாம் வருமோ அதில் இருக்கிற கைட்லைன்ஸ்லாம் நான் 4 சீரியஸில் கவர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஜாயின் மெம்பர்ஷிப்புக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 லெவல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் பெனிஃபிட்டும் கொடுக்குறேன். யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அது நார்மலான பப்ளிக் வியூவர்ஸ்க்கு வராது. ஸோ மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய மெம்பர்ஷிப்போடைய டீட்டெயில்ஸ் வரும், அமௌண்ட்டும் வரும். ஸோ என்னென்ன லெவலுக்கு எந்தெந்த பெனிஃபிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்றது வரும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சூப்பர் தேங்க்ஸும் எனக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு என்னுடைய சேனல், என்னுடைய இந்த ஒர்க்கு எஃபோர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பை பண்ணி நீங்கள் அதையும் சென்ட் பண்ணலாம். இது எனக்கு அடிஷ்னல் ரெவென்யூவாக வரும். அந்த சூப்பர் தேங்க்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, விருப்பப்படுறவங்க நீங்கள் பண்ணலாம். என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ சூப்பர் தேங்க்ஸ் பை பண்ணி கூட நீங்கள் எனக்கு வந்து அதை சென்ட் பண்ணலாம். அது வந்து 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறாங்க எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுவும் கம்பல்சரி கிடையாது. நார்மல் வீடியோஸ் சிபிசிக்காக சாப்டர் வைஸ் நான் வந்து காமன் பப்ளிக்குக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடிஷ்னலுடைய பெனிஃபிட்ஸ் வந்து மெம்பர்ஷிப்க்கு மட்டும் செப்பரேட்டாக நான் அதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அது விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 4 சீரீஸை கண்டினியூ பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.